Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க ரவின். சாம்சங் கிட்ட இருந்து இன்னைக்கு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல சாம்சங் கேலக்ஸி F54 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் அப்படியே வெளில இருந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கேப்ப நல்லா பண்ணிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா தான் இந்த ஸ்மார்ட் போனுடைய உண்மைகள் தெரியுது. ஸோ அப்படி இந்த ஸ்மார்ட் போன்ல என்னெல்லாம் இருக்கு வீடியோக்குள்ள போயிட்டு டீடைலா பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த மொபைலுடைய லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா சாம்சங்குடைய யூஷுவலான லுக் தான். பட் ப்ளூ அண்ட் சில்வர் அப்படின்ற இந்த ரெண்டு கலர் ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலுடைய வெயிட் 199 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.4 mm திக்னஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த பேட்டரி பேக்கப் தான் 6000 mAh ஒரு பெரிய பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய பேட்டரி பேக்கப் கொடுத்துட்டு 200 கிராம்ஸ்க்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது வெயிட் எனக்கு ஓகே ரீசனபிள் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஆனால் சில பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி பேக்கப்புக்கே 200 above கிராம்ஸ்க்கான வெயிட் கொடுக்குறாங்க. பட் இவங்க இவ்வளோ பெரிய பேட்டரி பேக்கப்போட இந்த வெயிட் அண்ட் எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரீசனபிள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி இங்கே 6000 mAh பெரிய பேட்டரி பேக்கப் இந்த செக்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறதும் எனக்கு ஃபஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பாசிட்டிவாக பட்டுச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 25,000-30,000 இந்த செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் 5000 mAh பேட்டரிக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறது இல்லை. அதை விடவே கம்மியாக 4500 4700 அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஒரு பெரிய பேட்டரி பேக்கப் கொடுத்தாரா நல்லா யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி 6000 mAh பேட்டரி பேக்கப் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு பாசிட்டிவாக பட்டுச்சு. அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வரும்போது இதெல்லாம் பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. எனக்கு சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ 25 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் சாம்சங் கிட்ட நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும். ஸோ 25 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்குது. அடுத்து இந்த மொபைலுடைய டிஸ்பிளே அப்படின்னு வந்தோம்னா 6.7 inches சைஸில் சூப்பர் AMOLED ப்ளஸ்க்கான டிஸ்பிளே அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் தான் இருக்குது. அண்ட் அது கூட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட இந்த ஒரு டிஸ்பிளே அப்படின்றது எடுத்து வந்திருக்காங்க. ஸோ நிறைய பிராண்ட் இந்த கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் அதை பற்றி எல்லாமே பேசுகிறதே கிடையாது நிறைய பிராண்ட்ஸ். பட் இவங்க கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதும் பாசிட்டிவாக இருக்கா. டிஸ்பிளே சூப்பர் AMOLED ப்ளஸ் டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்றதெல்லாம் இந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிள் பெஸ்ட்டாகவே இருக்குது. இது போக ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் உங்களுடைய ஓன் Exynos 1380 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இது என்ன ப்ராசஸர் அப்படின்றது தெரிஞ்சிருக்காது, எனக்குமே தெரியாது. இந்த வீடியோக்காக தான் போய் செக் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா Snapdragon 778Gலாம் இருக்குல்ல, அதை விடவுமே லைட்டாக கம்மியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு இது பெஸ்ட்டு ஒர்த்து அப்படின்லாம் சொல்ல முடியாது. சாம்சங் கிட்ட இருந்து கண்டிப்பாக நீங்கள் பர்ஃபார்மன்ஸும் பெருசாக எதிர்பார்க்க மாட்டீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காது. பட் ரீசனபிள் ஓகே. இந்த செக்மெண்ட்டுக்கு சாம்சங் கிட்ட எதிர்பார்க்கும்போது ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். பெருசாக கேமிங் எதிர்பார்க்க முடியாது, நார்மல் யூசேஜுக்கு கன்சிடர் பண்ணலாம். அந்த அளவுக்கான ஒரு ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இது ஒரு 5 nm ப்ராசஸர் அப்படின்றதுனால உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பேட்டரி பேக்கப் பேட்டரி லைஃப் கொடுக்கறதுக்கு இந்த ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதோட 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு லாங் லாஸ்டிங்கான ஒரு பேட்டரி லைஃப் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கும். ஸோ பேட்டரி லைஃப் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெட்டராக இருக்கும். பட் ரியல் டைம் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இதில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் அதே மாதிரி இது ஒரு 5 nm லேட்டஸ்டான ப்ராசஸராக இருந்தாலும் லேட்டஸ்டான ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் டைப் கொடுத்துருக்கலாம். பட் LPDDR4X UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு LPDDR5X கொடுக்கல அப்படின்னாலும் LPDDR5 UFS 3.1 ஸ்டோரேஜாவது கொடுத்துருக்கலாம். அது கூட ஏன் கொடுக்கலன்னு தெரியல. ஸோ தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி கேமரான்னு வந்தோம்னா பிரைமரி 108 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துட்டாங்க. சாம்சங்கோட சென்சார் OISக்கான சப்போர்ட்டோட கொடுத்துட்டாங்க. பட் சப்போர்ட்டிவ் கேமராஸ்னு வரும்போது இதை பற்றி நான் சொல்லவே வேணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 8 மெகாபிக்சல் 2 மெகாபிக்சல் அதே தான். இதை எப்போ தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் எல்லாம் மாற்றுவாங்கன்னு தெரியல. இதையே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது போக முன்பக்கம் 32 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ செல்ஃபி கேமரா ப்ரிஃபரன்ஸாக செல்ஃபி கேமரா கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இங்கே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி ரியர் கேமராவில் பிரைமரி அது 108 மெகாபிக்சலுக்கான கேமரா கண்டிப்பாக சாம்சங் கிட்ட ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துரும். அந்த வகையில் கேமரா வாய்ஸ் பார்க்கும்போது சாம்சங் இந்த வாட்டி ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிள் ரியர் கேமரா செல்ஃபி கேமரா ரெண்டுமே ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கேமரா செட்டப் OISக்கான சப்போர்ட்டோடையும் இருக்கிறதுனால நைட் டைம் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் பெட்டராக இந்த வாட்டி சாம்சங் கிட்ட இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக மொபைலுடைய அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சூப்பர் AMOLED ப்ளஸ்க்கான டிஸ்பிளேலாம் இருக்குது. 200 கிராம்ஸ்க்கான ஒரு பெரிய ஸ்மார்ட் ஃபோனெல்லாம் இருக்குது அப்படின்னாலுமே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான வைக்கிறதுக்கு சென்சாருக்கு இடம் இல்லை போலதுக்கு. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான போய் கொடுத்து வச்சிருக்காங்க. இதை கண்டிப்பாக அவங்க டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான கொடுத்துருக்கலாம். ஏன்னா சூப்பர் AMOLED ப்ளஸ்க்கான டிஸ்பிளேலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான கொடுக்கலனா எப்படி? ஸோ அது இல்லை. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான இருக்குது. மற்றபடி ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் இருக்குது. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஆண்ட்ராய்ட் 13 One UI 5.1 இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆயிருக்கு. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா சாஃப்ட்வேர் அப்டேட். ஆக்சுவலி 4 வருஷத்துக்கான OS அப்டேட் அண்ட் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனக்கு படுது. ஏன்னா நிறைய பிராண்ட் 2 வருஷம் 3 வருஷம்
வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க நாங்கள் 4-5 வருஷம் கொடுக்குறோம்ப்பா வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்ற மாதிரின ஒரு அப்டேட் இவங்க கொடுப்போம் அப்படின்ற அஷூரன்ஸ் கொடுத்துருக்குது. கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபீச்சர்ஸோட சேர்த்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய எக்ஸாக்ட் ப்ரைஸிங் அண்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் என்னென்னு பார்க்கும்போது 30,000 29,999 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ரைஸிங்க்கு 8GB 256GBக்கான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நல்ல விஷயம். 256GBக்கான ஸ்டோரேஜை டேரெக்டாக கொடுத்துருக்கிறது ஓகே, 128 கொடுக்காம. மற்றபடி இந்த ப்ரைஸிங்க்கு இந்த ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் யூனிட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் ஓகேவா ஒத்தா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஓவரால் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் கொஞ்சம் ப்ரைஸிங் மட்டும் கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சூப்பர் குட் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஒரு 25,000 கம்மியான ப்ரைஸிங் செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டுக்கு சூப்பர்ப்பா குட்பா வேறு லெவல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் இவங்க செட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 30,000 ப்ரைஸிங் அப்படின்றது தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு இருக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு பார்க்கும்போது சாம்சங் கிட்ட இருந்து ஓகேப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது. பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல. மெயினாக அந்த ப்ராசர் Exynos 1380 ஆகட்டும், இல்லை இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கணக்கு கொடுக்காததாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த 30,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு சின்ன பிரச்சனையாக தான் இருக்குது. ஸோ அதனால் சாம்சங் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு அண்டர் 25,000 அப்படின்ற மாதிரியான ப்ரைஸிங் செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இப்போ இருக்கக்கூடிய அந்த 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகே அந்த அளவுக்கு தான் எனக்கு இருக்குது. மற்றபடி உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன தோணுது? ஓகேன்னு தோணுதா இல்லை சூப்பர் குட்னு தோணுதா? உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.